நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் கைஸ். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து உங்கள் ப்ராடக்ட்லேயோ உங்கள் ப்ராஜெக்ட்லேயோ உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயம் வந்து நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் வந்து விச் இஸ் லைக், ஏன்னா நீங்கள் இல்லாமல் அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு முதல்ல நடந்திருக்காது, உங்கள் கம்பெனிக்கு அவர் வந்திருக்கவே மாட்டார், அந்த ப்ராடக்ட் முதல்ல இருந்திருக்காது. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மேஜர் காம்பனண்ட்டு நீங்கள். ஸோ யூ ஆர் தி எனேபிளர். அப்படின்றப்ப உங்கள் கிட்டக்க ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன விஷயத்தை எதிர்பார்ப்பார் அப்படின்றது தான். ஏன்னா $1 million வந்து என் கையில் இருக்குது அப்படின்னா நான் போய் ஒரு வீடு வாங்கலாம். ஏன் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் கொடுக்கணும்? உங்கள் ப்ராஜெக்ட்டில் உங்கள் கம்பெனி மேலே நம்பி எப்படி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன்? அதுக்கு ஆக்சுவலி வந்து கம்பெனி மேலேன்றதை விட உங்களை நம்பி தான் நான் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஃபவுண்டரையோ ஒருத்தங்களை எதை வச்சு நம்பி வந்து அந்த பணத்தை போடுறாங்க? அது வந்து ஒரு இன்ட்ரிகியூவிங் விஷயம் அது. ஏன்னா என்னோடய கரியரில் லாஸ்ட் ஒரு 6-7 இயர்ஸில் வந்து என்னோடய கம்பெனி வந்து பில்ட் செவரல் ஸ்டார்ட் அப்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து ஃபண்டிங் வாங்கியிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு $30,000 or $40,000 வந்து AWS கிரெடிட் வாங்கியிருக்காங்க. அவங்களோட சர்வீசஸ்லாம் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 years 3 yearsக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு AWS வந்து இந்தமாரி பண்ணுவாங்க. சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க குட்டி கம்பெனிஸில். அந்தமாரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி வந்து செக்யூர்ட் ஃபண்ட் அரௌண்ட் லைக் 1.2 crores என்னமோ. ஸோ இது வந்து எப்படி பாசிபிள்? ஸோ அவங்க அந்த பர்டிகுலர் ஃபவுண்டர்ஸ் கிட்டக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஷா கைஸ். ஸோ கைஸ், நம்மளுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இது வந்து யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆளுங்க நம்ம வந்து அந்தமாரி யோசிக்க முடியாது அப்படின்ற மாரி வி ஷுடன்ட் செப்பரேட் அவர் செல்ஃப். நம்ம ஆக்சுவலி இதில் பண்ணுற தப்பு அதுதான் கைஸ். ஏன்னா நம்மளும் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு இன்வெஸ்டர் தான். என்ன ஒன்று, நம்ம வேறு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், வேறு போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அவங்க வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எப்போவுமே இந்த பணத்தை செலவு பண்ணுறப்ப, சேவ் பண்ணுறப்ப, இன்வெஸ்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், நம்ம எதனால் அந்த ஒரு பர்டிகுலர் சாய்ஸ் நம்ம போடுறோம், ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம், ஏன் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு திங்க் அபவுட் இட். எதனால் அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு கொஷினை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். லெட்ஸே நம்ம கையில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு $1 million என் கையில் இருக்குன்னா, அந்த $1 million நான் கொண்டு போய் ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு வந்து மாதம் ரெண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் ஏன் கொண்டு போய் ஒரு பிஸ்னஸில் இப்போதைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து மாதம் அவங்கள ரெவென்யூ பண்ணல, அப்படி இருக்கிறப்ப ஏன் நான் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன்? ஒரு ரீசன் சிம்பிள். ஸோ இப்போ நான் வந்து மார்க் ஜுக்கர்பர்க் கிட்டக்க நான் வந்து அதே $1 million கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்டிகுலர் கம்பெனி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1 million பல $1 billion ஆகிருக்கும். வேறஸ் என்னோடய வீடு $1 million கொடுத்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு 1.5 million தான் இருக்கும். அது என்றைக்குமே வந்து $1 billion ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். அதாவது உங்கள் கம்பெனி உங்கள் ப்ராடக்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து ஷுட் பி ஏபிள் டு செல்லபிள். அட்லீஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு $1 பண்ணுச்சு அப்படின்னா ஒரு இன்வெஸ்டர் கொடுக்குற பணத்தை வச்சு இந்த $1 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு $100 per day, இல்லை வந்து $1,000 per day, $10,000 per day அப்படின்ற மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். தட் இஸ் ஹவு த மணி ஒர்க்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ விச் இஸ் லைக், ஒரு இன்வெஸ்டர் வந்து எதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்கள் வந்து யோசிச்சிங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்டையோ இல்லை வந்து உங்களோட கம்பெனியோட போர்ட்ஃபோலியோவோ இதெல்லாம் இருக்குது அஃப்கோர்ஸ். பட் இதெல்லாம் இருந்தாலும் மெயினாக யாரை நம்பி அப்படின்னா வந்து ஸோ உங்களை நம்பி தான் அந்த பணத்தையே போடுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்கள் கிட்டக்கு அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது வரைக்கும் நான் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் அந்த ஃபவுண்டர்ஸ்க்கு ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் கைஸ். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி பில்டு டெக்னிக்கல் கெப்பாசிட்டி. எஸ்பெஷலி இந்தியன்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வி ஃபோக்கஸ்ட் ஆன் அனாலிட்டிக்ஸ், வி ஃபோக்கஸ் ஆன் டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணணும், நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம ரொம்பவே மெனக்கிடுவோம். ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த விஷயத்துக்கு ரொம்ப மெனக்கிடுவோம். பட் எதுக்கு வந்து நம்ம மெனக்கிட மாட்டோம் அப்படின்னா லீடர்ஷிப். அந்த ஒரு விஷயத்தினால இதுதான் வந்து நம்ம வந்து மெனக்கிட மாட்டோம். அது வந்து இட்ஸ் பிகாஸ் வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஸ்கூலு, காலேஜு, நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளை திரும்ப வந்து எதுக்கு ரிவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வென் யூ ஆர் அ குட் ஃபாலோவர். நீங்கள் வந்து வென் யூ ஆர் அ குட் லிசனர், வென் யூ ஆர் அ குட் அப்சர்வர், வென் யூ குட் யூ ஃபாலோவர் அப்படின்னா மட்டும் தே வில் ரிவார்ட் யூ. பட் வேறஸ் வந்து நீங்கள் மொமெண்ட் யூ ஸ்டார்ட் பிகமிங் அ லீடர்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்காமல் போகும். நீங்கள் ஸ்கூல் டேஸில் யோசிச்சு பாருங்கள், கிளாஸில் வந்து ஒரு லீடர் தான், கிளாஸில் ஒரு மானிட்டர் தான் இருப்பாங்க.
ஏன் எல்லோரும் ஏன் மானிட்டர் இருக்கக்கூடாது, ஏன் எல்லோரும் லீடர் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லீடர் இருக்கக்கூடாது, ஏன் அப்படின்னா ஏன் ஒருத்தங்க மட்டும் லீடர், அந்த ஒருத்தர் லீடருக்கு வந்து வேறு யாராவது லீடர் மாதிரி பிஹேவ் பண்ணால் பிடிக்காது, நீ போய் உட்கார நேம் எழுதிடுவோம் போர்டில் அப்படி. ஸோ அங்கே ஆரம்பிக்காது. அதே மாதிரி தான் டீச்சர்ஸ்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க தான் வந்து வில் பிகம் லைக் ஒரு கிளாஸ் மானிட்டராக இருப்பாங்க, அவங்க தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். வேறு யாராவது ஒன்று பண்ணாங்கன்னா இது வேலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ கல்ச்சர் டு பிரிங் அப் லீடர்ஷிப். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான். பெஸ்ட் ஃபாலோவர் வந்து வில் பி ரிவார்டட். இதே தான் காலேஜ் நீங்கள் போனாலும் சரி, ஒரு ஒர்க் ஆஃபீஸில் நீங்கள் போனாலும் சரி, ஆஃபீஸில் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சீனியர்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஐ டோன்ட் நோ லைக் இது வந்து சார்ட் ஆஃப் லைக் அ செட் ஆஃப் ஒரு செட் ஆஃப் இன்செக்யூரிட்டி ஆர் சம்திங். அவங்களுக்கு வந்து தே டோன்ட் வாண்ட் someone to shine. If their role is particularly வந்து ஒரு ப்ராஜெக்ட் லீடர், ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், டீம் லீடர் அப்படின்னா, ஒரு சீனியர் அப்படின்னா, இட் இஸ் தேர் ஜாப் டு ஷைன். அது வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ஜாப் ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது வந்து அவங்க ஒரு என்டைட்டில்மெண்ட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். மீட்டிங்ஸ், ஆஃபீஸ் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு மெயில் அனுப்புறதா இருக்கட்டும். ஏன்னா எவ்ரி ஹியூமன் ஹஸ் காட் இன்டெலிஜென்ஸ் கைஸ். ஸோ இட்ஸ் லைக் எனக்கு எப்போவுமே ஆஃபீஸில் நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து நன் ஆஃப் us இஸ் ஆக்சுவலி ஸ்மார்ட்டர் தென் ஆல் ஆஃப் us. அதாவது நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் எல்லா கம்பெனிஸும் மைக்ரோசாஃப்ட், கூகுள், எல்லா கம்பெனிஸும், உலகத்தில் இருக்க எல்லா கம்பெனிஸும் ஒரு ஆள் வந்து உருவாக்கவே முடியாது. ஒரு ஆள் வந்து அந்த ஒரு கனவை வச்சுட்டு அந்த பின்னாடி கூட்டிகிட்டு போய் எல்லாம் பண்ணலாம். பட் அந்த ஒரு கூட்டம் வேணும். அவங்க எல்லோரும் சேர்ந்தால் மட்டும்தான் அதை உருவாக்க முடியும். ஸோ அப்போ வந்து நம்ம இந்த லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சிஸ்டத்திலே கிடையாது. நம்ம ஆஃபீஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ஏதாவது அவங்களோட அவுட் ஸ்மார்ட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீப்புள் டோன்ட் லைக் இட், சிம்பிள் இஸ் தட். அண்ட் அது வந்து தே டோன்ட் ரிவார்ட் யூ ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தே டோன்ட் ரிவார்ட் யூ. இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் கொஷின் வரும். ஸோ எனிவே, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்படின்ற கிட்டக்க போகிறப்ப வந்து நிறைய இந்தியன்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே தெரியாது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து நம்ம இத்தனை வருஷம் நம்மளுக்கு பழகலை. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதை திடீர்னு கொண்டு வந்து காட்டுங்க அப்படின்னு சொன்னால் வந்து இட்ஸ் டூ டிஃபிகல்ட். பட் த ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு இன்வெஸ்டருக்கு லீடர்ஷிப்பை நம்பி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸோ இல்லை வந்து உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸோ எல்லாம் வந்து இட்ஸ் ஆல் அக்சசரிஸ். மெயினாக அவங்க பார்க்குறது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ என்னோடய ரோல் ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாக என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன். இந்த என் ஆஃபீஸில் வந்து என் ஸ்டாஃப்ஸ் அந்த வேலையை செய்வாங்க, இவங்க அந்த வேலையை செய்வாங்க, இவங்க அந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணணுன்ற ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். நான் வந்து இந்த பிஸ்னஸை எந்த டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உட்காந்து யோசிக்கணும், அதை நான் செய்யணும். அந்த ரிஸ்க் என் கையிலே இருக்குது. நான் வந்து தப்பான டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு போனேன்னா இத்தனையோ பேருக்கு வேலை போகும், அண்ட் என் பிஸ்னஸ்க்கு ரெவென்யூ இருக்காது, இந்தமாரி பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸை பார்த்து தான் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு $1 million வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து டெக்னிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. விச் அகெயின் வந்து யூ கேன் ஈவன் ஹையர் பீப்புள் இன் worst case scenario. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஏன்னா நான் ஒரு காலத்தில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து டைமும் கிடையாது. அண்ட் ஆக்சுவலி வந்து இட்ஸ் நாட் ஈவன் கோன் பி எக்கனாமிக்கல். நான் இன்றைக்கி உட்காந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒரு 1 week 2 week வந்து உட்காந்து டெக்னிக்கலாக நான் பண்ணேன் அப்படின்னா வந்து அந்த 1 week 2 weeks வந்து நான் அனுப்ப வேண்டிய ப்ரொப்போசல்ஸ், லீட்ஸ், இது எதுவுமே வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் கொண்டு வராது கம்பெனிக்கு. அடுத்த மாதம் நாங்கள் சேலரி கொடுக்கறதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது கையில். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஸோ அதனால் வந்து இந்த ஃபோக்கஸ் வந்து ஷுட் பி ஆன் லீடர்ஷிப். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோஸில் வந்து அதை ஆக்சுவலி ஹைலைட் பண்ணி நான் அது வரைக்கும் கேட்டதே இல்லை. அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாத்துலேயும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹைலைட் பண்ணி கேட்டதே இல்லை. ஆனால் இது வரைக்கும் நான் பில்ட் பண்ண ஸ்டார்ட் அப்ஸில் இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இருக்கிற சில முக்கியமான குவாலிட்டிஸில் ஒரு முக்கியமான குவாலிட்டி வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா த லீடர் வில் ரியாக்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து தே டேக் ஓனர்ஷிப் அண்ட் தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஓகே இது ஓ மேலே தான் தப்பு அப்படின்றதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறதில்ல. த லீடர் வில் நோ தேட். ஸோ இந்தமாரி நான் சொல்கிறதுனால வந்து எல்லோரும் எனக்கு வந்து மாலை கொடுக்க மாட்டாங்க, ஓ இவன் தான் தப்பு பண்ணிட்டான், எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் ஓரமாக உட்காந்துட்டு இருக்க முடியாது. இது என்னோட பிஸ்னஸ், இது என்னோட ப்ராடக்ட்டு, இதை நான் சால்வ் பண்ணணும், இதை நான் கொண்டு போய் எப்படியோ கொண்டு போய் அதை நான் சேர வேண்டிய கோலை நான் சேர்த்துடணும் அப்படின்றது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த எல்லா ஃபவுண்டர்ஸ்க்குமே அது ஆக்சுவலி அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரம் வந்து ப்ராஜெக்ட்டில் ஒரு டெக்னிக்கல் ஸ்னாக் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்கும், அது ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங் பாயிண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இட் மே ஈவன் பி எ வெரி மேஜர் ப்ராப்ளம். நம்ம இது வரைக்கும் பண்ண ஒரு 1 month டெவலப்மெண்ட் கூட வேஸ்ட் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இஷ்யூவில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஷோஸ் அ ட்ரூ லீடர்ஷிப்.
ஸோ அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து டென்ஷன் ஆகி வாட் இஸ் த பெஸ்ட் இட் கேன் அச்சீவ்? ஒன்றுமே பாசிட்டிவாக அச்சீவ் பண்ண முடியாது. வேறஸ் அந்த ஒரு ப்ராப்ளத்தை உட்காந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி, ஓகே இதில் இப்படி பண்ணியாச்சு, இந்த டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு, இந்த 1 month டெவலப்மெண்ட்டை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ண முடியும், எப்படி சால்வேஜ் பண்ண முடியும், இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தட் குட் பி த பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். எப்படி இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. அப்படின்றப்ப அதில் ஏதோ ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வரணும் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க இந்த லீடர்ஷிப் இருக்கிறவங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு கேன் டூ ஆட்டிடியூட் இருக்குங்க. ஸோ அது வந்து ஐ ஹவ் சீன் இட். அது வந்து டைம் ஆஃப்டர் டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு பிரச்சனை, அடுத்த மாதம் ஒரு பிரச்சனை, இன்றைக்கி சேலரி போட முடியல, அடுத்த மாதம் வந்து ஃபண்டிங் இல்லை, பிரச்சனை மேலே பிரச்சனை, பட் தே வில் கீப் கமிங் பேக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து இட் ஸ்டார்டட் லைக் அரௌண்ட் 3 years 4 years பேக். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க மெல்பர்னில். அண்ட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நிறைய கம்பெனிஸ் வந்து அப்ரோச் பண்ணாங்க, எங்களுக்கு இந்தமாரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், எங்களுக்கு கம்மியாக தான் ஃபண்டிங் இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் வந்து பார்ட் டைமாக வேலை செஞ்சு பண்ணுறோம், எங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ப்ராஜெக்ட் எடுக்கல. சிட்னிலையும் எடுக்கல, மெல்பர்ன்லேயும் எடுக்கல, யாருமே எடுக்கல. இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து பார்த்து பேசினேன். அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இந்தமாரி இந்த ப்ராஜெக்டில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சாலும் ஐ எம் நாட் டூ பிக். எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து அவங்க எல்லாத்துக்கும் சேலரி கொடுக்கணும், அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட், மாதம் சேலரி கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன சைட்லேருந்து நான் ரிஸ்க் எடுக்க முடியும், நான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும், எனக்கு ப்ராஃபிட் இல்லாமல் நான் கொஞ்சம் பண்ண முடியும். அண்ட் பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் இந்தமாரி பேமெண்ட்ஸ் வந்து ரெகுலர் இன்ட்ரோல்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி இன்றைக்கி வந்து அந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 years வந்து தே கீப் கமிங் பேக். இன்றைக்கி இந்த மாதம் காசு இல்லையா, ஓகே ராகுல் கொஞ்சம் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு they'll go and save some money and come back again next month. ஸோ அந்த ஒரு கண்டினியூஸ் எஃபர்ட் ஒரு 2 years 3 years போட்டு இன்றைக்கி அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா they got funding. ஸோ அந்தமாரி ஒரு நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். ஏன்னா இதுதான் வந்து ஒரே பிளான், தெர் இஸ் நோ பிளான் பி அப்படின்னு இருக்கிறப்ப தெர் இஸ் நோ டர்னிங் பேக். நம்ம டர்ன் பண்ணாலும் அங்கே ஒன்றுமே கிடையாது, இது ஒன்று தான் ஒரே வழி அப்படின்ட்டு தான். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்சல்யூட்லி நோ எக்ஸ்கியூசஸ். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி முடியல, இன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து எனக்கு தலைவலிக்குது, இல்லை வந்து இது வந்து என்னோடய பிரச்சனை இல்லை, இது அவனோட பிரச்சனை, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற அந்த ஒரு பேச்சே அங்கே இருக்காது. தி எக்ஸ்கியூஸ் வந்து வில் நெவர் கோனா பிரிங் யூ எனி மணி. ஸோ அதனால் வந்து அது அந்த பேச்சு எப்பவுமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்ட்டு, இந்த கான்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எஸ்பெஷலி வந்து நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோஸை சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இஃப் த பாஸ்ட் டசன்ட் மேக் யூ மணி அப்படின்னா இட்ஸ் ஒர்த்லெஸ். ஸோ அதனால் உங்களோட ப்ரெசென்ட் வந்து யூ ஹாவ் டு திங்க் லைக் டுமாரோ இட்ஸ் கோன் பி யுவர் பாஸ்ட். இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற ஒரு நாள் வந்து நாளைக்கு வந்து இட்ஸ் கோன் பி யுவர் பாஸ்ட். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து ஐ ஷுட் மேக் இட் லைக் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாமே என்னோடய பாஸ்ட். என்னோடய ஆல்மோஸ்ட் லைக் 900 வீடியோஸில் 700 வீடியோஸாக அட்லீஸ்ட் வந்து என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறேன். தட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் மணி. இது $1 $2, பட் அது வந்து சம்ஹவ் இட் இஸ் மேக்கிங் மணி. பட் அது எப்படி நான் பண்ண முடியுது? ஒன்று, என்னோடய பாஸ்ட்டை வந்து லேர்ன் பண்ணாமல் நான் வந்திருந்தேன்னா இன்னத்துக்கு அது பண்ண முடியாது. ஸோ அதில் இருக்கிற தப்பை நான் உணரணும். அது நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்தால் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறப்ப ஹானஸ்ட்டாக இருக்கும் அந்த நான் சொல்கிற ஒரு விஷயம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வாயில் சொல்கிற மாதிரி, சும்மா எங்கேயோ ஒரு டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் த ப்ரெசன்ட் டுடே தட் வி லிவ் ஷுட் பி அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நாளைக்கு நம்ம அது பாஸ்ட் ஆகிடும், அப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். நான் பார்த்த அந்த ஃபவுண்டர்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து தெல் பி பெட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா தேர் நாட் மெச்சூர்ட் எனஃப் அண்ட் இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்-அப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தேர் ஹேவ் தேர் லேர்னிங் கர்வ். பட் அட் த சேம் டைம் வந்து தே ரெஸ்பெக்ட் தேர் டைம். அந்த டைமோட வேல்யூ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த படம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இப்போ வந்து இன்றைக்கி நைட்டு மீட்டிங் வந்து ராகுல் நீ ஃப்ரீயாக இருக்கியான்னு கேட்பாங்க 10 மணி 9 மணிக்கு. எப்போ சொன்னாலும் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா உடனே மீட்டிங் பண்ணுவேன். ஏன்னா இட் இஸ் அ ப்ராக்ரஸ். அவங்களுக்கோ எனக்கோ இட் இஸ் அ ப்ராக்ரஸ். அந்த ப்ராக்ரஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டபுளாக இல்லைனாலுமே இஃப் தே க்ரோ பிகர் அப்படின்னாங்கன்னா இட் இஸ் அ ப்ராக்ரஸ் விச் ஐ வாஸ் சப்போர்ட்டிங் இட். ஸோ அதனால் வந்து எனக்கு டைம் இருந்தால் அந்த மீட்டிங் நான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு ஆட்டிடியூட், நோ எக்ஸ்கியூஸ் ஆட்டிடியூடு, அதேமாதிரி ஒவ்வொரு டைம் இன்றைக்கி இருக்கிற எல்லா டைமையும் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூபுளாக வந்து நடத்துகிற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது வந்து சின்னதோ பெருசோங்க, நம்மளை மதித்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா வந்து மதித்து பேசுங்க. நீங்கள் ரொம்ப நேரம் பேசணும், கதை பேசணும், அவங்க கூட உட்காந்து பொழுதுனையும் உட்காந்து கடலை போட்டுருக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவங்க உங்கள்கிட்ட வந்து ஹாய் ஹலோன்னு சொல்கிறாங்களா, ஹாய் ஹலோன்னு சொல்லுங்கள். ஒரு மதித்து ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. எவ்ரி ரிலேஷன்ஷிப் வி டோன்ட் நோங்க. நாளைக்கு வந்து நீங்கள் யாரையா ஒருத்தர் நீங்கள் வந்து எகத்தாளமாக பேசியிருப்பீங்க, திமிராக பேசியிருப்பீங்க, நாளைக்கு ரொனால்டோ மெஸ்ஸி மாரி ஆயிருப்பார். நீங்கள் அவங்க கூட சண்டை போட முடியுமா நாளைக்கு? ஸோ அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி, ஸோ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் எவ்ரி ரிலேஷன்ஷிப். அண்ட் எனக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் வந்து
கிரிப்டோ கொஷின்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1500 கொஷின் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் திரும்ப அதே கொஷின் தான். ஆனால் எனக்கு 1 லேக்குக்கு நான் என்ன அசம்பிள் பண்ணணும், என்ன மதர் போர்டு வாங்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், இந்த சைட்டில் போய் செக் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ண எல்லாரும் இதில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் மற்றவங்க என்ன கொஷின் கேட்டாங்கன்ட்டு. ஸோ அது பாயிண்ட் என்ன வச்சுக்கோங்களேன், எனக்கு அது சம்டைம்ஸ் வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஒரே நாளைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், 20 மெசேஜ் 30 மெசேஜ் வந்து இதே கொஷினை திரும்ப கேட்குறாங்க. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அது ஏன் வந்து எனக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை நான் வந்து தம்பி எனக்கு தெரில பண்ண டைம் இல்லைப்பா அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் த பாயிண்ட் இஸ் ஐ எம் வின்னிங் அ ரிலேஷன்ஷிப். ஸோ நீங்கள் அது கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அங்கே நான் முக்கியமாக கவனிக்கிறது உங்களை மட்டும்தான். ஸோ உங்கள் கூட நான் திரும்ப ரொம்ப நேரம் வந்து சேட் பண்ணுறனோ பேசுகிறனோ இல்லையோ, பட் அந்த பேசுகிற கொஞ்சம் நேரத்தில் உங்களை மதித்து உங்கள் கூட உண்மையாக நான் பேசுகிறேன். அது நான் ஒரு தடவை செஞ்சால் போதும். லைஃப் லாங் வந்து யூல் பி மை ஃப்ரெண்ட், ஐல் பி யுவர் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து எவ்ரி ரிலேஷன்ஷிப் வந்து இட் மேட்டர்ஸ் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட ஸ்டாஃப் உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்கள வந்து டோன்ட் ட்ரீட் தம் அஸ் லைக் எனக்கு இந்த வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இது வந்து நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து தப்பு பண்ணுவாங்க. அது வந்து நம்ம செல்ஃபிஷாக நம்ம வளர்ந்தா போதும், நம்ம க்ரோ ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஆளுங்க இருக்காங்க. ஈவன் இப்போ லாஸ்ட் மந்த்து கூட பார்த்திங்கன்னா இந்த இயர் பிகினிங்கில் வந்து ஒரு கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஒரு ரீசன் வந்து என்னென்னா, என்னோடய ஸ்டாஃப்ஸை வந்து திரும்ப வந்து கோவமாக திட்டுறது பேசுகிறது அப்படின்ட்டு வித் ஃபார் நோ மிஸ்டேக். அவங்களோட இன்காம்பிடன்சிக்கு வந்து என்னோடய ஸ்டாஃப் மேலே வந்து சும்மா பழி போடுறது, அவங்க இன்டர்னலாக அவங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணுன்றதுக்காக வந்து பழி நம்ம மேலே போடுறது அப்படின்ற மாதிரி. அண்ட் அதெல்லாம் வந்து நான் ஓப்பனாக எல்லாமே பிளண்ட்டாக பேசி விட்டுட்டு நான் சொன்னேன், பாருங்கள், சி பீப்புள் ஒர்க் ஃபார் தேர் சேலரி அண்ட் தே ஏர்ன் மச் லெஸ் தேன் யூ. அப்படி ஏன்னா இங்கே ஆஸ்திரேலியன்ஸை விட கண்டிப்பாக வந்து இந்தியாவில் வந்து சேலரிஸ் இந்த அளவுக்கு இருக்காது. இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர், ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஃபவுண்டர் அப்படின்னா தே ஜென்ரலி ஹேவ் லாட் ஆஃப் மணி. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட கம்மியாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இப்படி பேசுகிறது வந்து இட்ஸ் நாட் ஈவன் ரைட், இட்ஸ் நாட் ஈவன் எத்திக்கல். நீங்கள் இன்னொருத்தரை கேனிபலைஸ் பண்ணி உங்கள் கம்பெனியை பில்ட் பண்ணணும், உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் மீ, it's not going to work. Okay guys, we'll catch up again in another video. Thank you so much guys. Cheers.